வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற மணி ஹெய்ஸ்ட்டோட ப்ரீக்வல் சீரியஸான பெர்லினோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 8 எபிசோட்ஸ் வந்து இந்த முதல் சீசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எபிசோடுமே 50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். ஸோ இது ஒரு 18+ சீரியஸ் அப்படின்றதுனால நீங்கள் இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அண்ட் தமிழ் டப்பிங்கோடவே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பெர்லின் சீரீஸோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா லைக் மணி ஹெய்ஸ்ட் மாதிரியே இதுலேயும் ஒரு ஹெய்ஸ்ட் தான் பண்ண போகிறாங்க. பட் இதில் பெர்லின் அண்ட் அவரோட கேங் தான் வந்து இந்த ஹெய்ஸ்ட்டை பண்ணுறாங்க. இதில் பாரிஸில் இருக்க ஒரு ஆக்ஷன் ஹவுஸில் 44 மில்லியன் யூரோ மதிப்புள்ள நகைகளை அவங்க எப்படி திருடுறாங்க அப்படின்றதான் வந்து இதில் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த சீரியஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் லைக் மணி ஹெய்ஸ்ட் மாதிரியே இதுலேயும் நம்ம லைக் பண்ணுற மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பெர்லினை மெயின் கேரக்டராக வச்சு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக வந்து நமக்கு டேமியான், அப்புறம் கெய்லோ, கேமரோன், ராய், ப்ரூஸ் இந்த மாதிரியான கேரக்டர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பெர்லினுக்கு ஈக்குவலான அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வந்து இந்த ஒரு சீரியஸ் பெர்லின் அப்படின்ற அந்த ஒரு மெயின் கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய சீரியஸாக இருந்தாலுமே இதில் இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அந்த கேரக்டர்ஸ்க்குமே வந்து நம்மளால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது. பட் மணி ஹெய்ஸ்ட்டில் இருக்க அளவுக்கு கேரக்டர்ஸ் வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முதல் சீசன் அப்படின்றதுனால அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்மளால் லைக் பண்ணக்கூடிய அளவில் தான் வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இவங்களோட ஆக்டிங் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பெர்லின் பற்றி சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் அவர் மணி ஹெய்ஸ்ட்லேயே எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார். பட் இந்த பெர்லின் சீரீஸில் அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்றது மணி ஹெய்ஸ்ட்டை விட ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் அவரால் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அண்ட் மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்டிகுலராக அந்த டேமியன் அப்படின்ற அந்த கேரக்டரு, அதுவும் ஒரு பாத்ரூமில் பயங்கரமாக அவரோட ஒய்ஃப் கூட பேசி அந்த அல்ற சீன் எல்லாம் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த பக்கம் கேமரான், ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்களோட ஒவ்வொரு அசைவுகளும் எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. கண்டிப்பாக அந்த கேரக்டர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா டெவலப் ஆச்சுன்னா நல்லா நம்ம டோக்கியோ மாதிரியான ஒரு கேரக்டராக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சினிமோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பாரிஸில் நடக்கிற கதை அப்படின்றதுனால பாரிஸ் உண்மையாலுமே வந்து ரொம்ப அழகான சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அழகான சிட்டியை எந்தளவுக்கு சூப்பராக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு விஷுவல்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ரிச்சாக இருந்தது ஒவ்வொரு ஃப்ரேமுமே. ஸோ மியூசிக் பொறுத்தளவுக்கு இந்த பர்டிகுலர் பெர்லின் சீரீஸில் அந்த மணி ஹெய்ஸ்ட்டோட டோன் அப்படின்றது இருந்தது. பட் இருந்தாலும் இதில் நிறைய வந்து அந்த லவ் அந்த ஒரு ட்ராக் அப்படின்றது கொஞ்சம் போகும் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக் அப்படின்றது ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. அண்ட் மேக்கிங்குமே வந்து ஓவரால் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க அப்படின்றதுனால அதனுடைய அந்த ரிச்னஸ் அப்படின்றது இந்த மேக்கிங்கில் பார்த்தாலே தெரியுது. பட் இது எல்லாம் தாண்டி இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மணி ஹெய்ஸ்ட்டில் இருந்த அந்த எமோஷன்ஸ், அந்த ஒரு த்ரில் அப்படின்றது வந்து இந்த பெர்லினில் இல்லை அப்படின்றதான் வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. பிகாஸ் மணி ஹெய்ஸ்ட்னாலே வந்து லாஜிக்கெல்லாம் தாண்டி அந்த எமோஷன்ஸும் அந்த த்ரில்லும் தான் வந்து நம்மளை பயங்கரமாக என்கேஜ் பண்ணோம். பட் இதில் வந்து அதை கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் ரைட்டிங் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு நிறைய இடங்களில். ஸோ மணி ஹெய்ஸ்ட்டில் ஒவ்வொரு ஹெய்ஸ்ட் பண்ணுறப்பையும் வந்து அதுக்கு பின்னாடி அவ்வளோ த்ரில் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஹெய்ஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆப்போசிட் கேங்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அண்ட் இவங்க ஈஸியாக போயிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது. எந்த ஒரு பரபரப்புமே இல்லாமல் தான் வந்து அந்த ஹெய்ஸ்ட் முடிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெர்லினோட அந்த லவ் ட்ராக். ஸோ லவ் ட்ராக் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இந்த கதைக்குள்ளார ஒரு ஏன்னா ஹெய்ஸ்ட் அப்படின்றது பயங்கர பரபரப்பாக நடக்கக்கூடிய ஒரு இடம். பட் அந்த இடத்துக்குள்ளார லவ் ட்ராக் அப்படின்றத கொண்டு வந்து ரொம்ப மைல்டாக இந்த சீரீஸை கொண்டு போன மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து மணி ஹெய்ஸ்ட் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே அதிருப்தியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. பிகாஸ் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு பெர்லினோட கேரக்டர் அவ்வளோ பிடிக்கும் ப்ரொஃபஸர் கேரக்டரை விட. பட் இந்த பெர்லின் சீரீஸ் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 7th எபிசோடோட அந்த கடைசியாக வரக்கூடிய அந்த சாங்கு, அந்த சிச்சுவேஷன் அப்படின்றது உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் மணி ஹெய்ஸ்ட்டில் வெள்ளச்சாவு மாதிரியே இதில் ஒரு சாங் இருக்குது. பட் அந்தளவுக்கு இருக்காது. அண்ட் மணி ஹெய்ஸ்ட்டில் இருக்க மாதிரியான அந்த ஸ்ட்ராங்கான ஹை மூமெண்ட்ஸ் அப்படின்றது இதில் ரொம்பவே கம்மி. ஒரு சில ஹை மூமெண்ட்ஸ் தான் வந்து இதில் இருக்குது. ஆனால் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அண்ட் இதில் வரக்கூடிய ரக்கேல் மொரில்லோ, அலிசா சியரா இந்த 2 கேரக்டரையும் மணி ஹெய்ஸ்ட்லேருந்து எதுக்காக இந்த ஒரு பெர்லின் சீரியஸ்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல.
மேபி அடுத்தடுத்த சீசனில் அவங்கள இன்னும் நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் ப்ரொஃபஸர் எதிர்பார்த்து வரவங்களுக்கு இது ஒரு ஸ்பாய்லராகவே சொல்லிடுறேன். ப்ரொஃபஸர் இந்த பெர்லின் சீரியஸில் இல்லை. பிகாஸ் அதை எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் அடைவீங்க அப்படின்றதுனால நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த பெர்லின் சீரியஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குட் ஸ்டார்ட் மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அடுத்தடுத்த சீசனில் இன்னும் ஸ்ட்ராங்காக அடுத்தடுத்த ஹீஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப த்ரில்லாக கொண்டு போவாங்க அப்படின்றத வந்து பிலீவ் பண்ணலாம். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் என்ன கிரிட்டிக்னு சொல்ல, மற்ற ரிவ்யூஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த சீசனில் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதி ஒரு நல்ல சீரியஸை அடுத்தடுத்த சீசனில் கொடுப்பாங்க அப்படின்றத நம்பலாம். ஸோ இந்த பெர்லின் சீரியஸோட முதல் சீசனுக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு 7 கொடுப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.